வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாலைய அமாவாசைக்கான ஃபுல் எலாபரேட் சமையல் தான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மாலைய அமாவாசைக்கான சமையல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேங்காய் அரிசி அரைச்ச பாயசம். இது நான் அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன் ரெடியாக. 2 ஸ்பூன் பச்சரிசியை நல்லா ஒரு 2 hours கிட்ட ஊற வச்சுருந்தேன். அதோடு கூட நல்லா இந்த கப்பால் 1 கப்பு, அதாவது உங்களுக்கு பெரிய தேங்காயாக இருந்தால் ஒரு அரை முடி தான் தேங்காய், மீடியம் சைஸ் காயாக இருந்தாலும் அரை முடிக்காய் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை திருகி இதோட கலந்து பண்ண போகிறோம். நிறையா தடவை இந்த தேங்காயும் அரிசியும் அரைச்ச பாயசம் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடியே இதில் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சது அண்ட் ஒரு அரை முடிக்காய் தேங்காய் இதை வச்சு அரைச்சிருக்கோம். இதை வந்து இந்த மாதிரி கொதிக்கிற வெந்நீரில் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்நீர் எவ்வளோ விட்டுருக்கேன் மாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நல்லா வந்து ஒரு 1/2 லிட்டர் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இது வந்து கைவிடாமல் கலரிண்டே இருக்கணுன்றது நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் இது அரிசிங்கிறதுனால அடியில் வந்து அப்படியே உட்காந்துரும், இல்லைன்னா ரவுண்டாக மூட்டை கட்டின மாதிரி ஆகிடும். அதனால் இது திக்காகி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கைவிடாமல் கலரிண்டே இருக்கும். நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன். நம்ம விடுறச்சே வேறு மாதிரி இருந்தது. இப்போ அரிசிலாம் நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது மாதிரி கொதித்து இது மாதிரி வேகிறதுக்கு ஒரு 5 to 7 minutes டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ணினீங்கன்னா சரியாக இருக்கும். நான் வெல்ல பவுடர் ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி. நீங்கள் வெள்ளை கட்டியாக எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு தடவை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இதில் விட்டுருவோம். இது என்ன 5-10 நிமிஷமாக கொதிச்சுருக்கு. ஸோ இதில் இப்போ தேங்காய் வந்து இந்த கப்பால் நான் ஒரு 1.25 கப் கிட்ட எடுத்துட்டுருக்கேன். இதாலேயே நான் வந்து 1.5 கப் கிட்ட வெல்லம் போட்டுருக்கேன். 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் அவளுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த வெல்லத்தோடையும் கூட சேர்ந்து இது கொஞ்சம் நாளைக்கு கொதிக்கணும். ஸோ பாயசம் ரெடி ஆகிடுது. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது ரெடி ஆகிடுது. இப்போது நெய்யில் முந்திரி பருப்பு மட்டும் நம்ம இது பண்ணோன்னா தயார். இதை எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஒரு 7-8 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இந்த பாயசத்துக்கு முந்திரி பருப்பு போட்டுருக்கோம். இது மாதிரி இந்த பாயசத்துக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கரண்டி கிட்ட விடுறேன். இது மாதிரி இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலை விடுங்க, சரியாக இருக்கும். ஜோரான பாயசம் தயார். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோதுமை அல்வா தான். வெல்லம் போட்டு தான் பண்ண போகிறேன். எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்லேயே 1/2 கப்பு கிட்டக்க நெய் எடுத்துக்கோங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் எடுத்துட்டேன்னா தான் சரியாக இருக்கும். இந்த இதில் வந்து முந்திரி பருப்பு போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது இந்த கப்பால் தான் நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதாலேயே 1 2 கப்பு நான் இந்த மாதிரி வெள்ளை பொடி எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொன்னால் 3 கப்பாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் தண்ணி 1 2 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு எடுத்து இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளே கோதுமை மாவே வறுத்துக்கலாம். அந்த கப்பால் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சது இதில் ஆட் பண்ணி, ஏன்னா இதில் ஈரமாக இருக்குங்கிறதுனால முன்னாடியே அளந்து எடுத்து வச்சுட்டு இந்த கப்பால் 1 கப்பு கோதுமை மாவு. இனிஷியலி இது மாதிரி கட்டி தட்டின மாதிரி இருக்கா, இது வறுபட இது நீர்க்காயிடும். அந்தளவுக்கு வறுக்கணும். இது வறுபடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஈஸியாக ஒரு நம்ம வந்து
எடுத்துகிட்டு இருக்கிற அளவை பொறுத்தது. இப்போ இந்த கப் வந்து ஈஸியாக ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது ஆர்த்தே தான் அது நீர்க்க ஆகும். வறுபட்டுடுத்துன்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முன்னாடி நம்ம போட்டதுக்கு இப்போக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. அடுப்பு சின்னதாக தான் வச்சுருக்கேன், சின்னதாக வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி நல்ல லிக்விடாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. இது நல்லா கொதிச்சுடுத்து. ஆனால் இது வந்து பாகாலாம் ஆலை, கொதித்தது தான் இதை அப்படியே விடுறேன். இதில் அடுப்பு இது வரைக்கும் சின்னதாக தான் வச்சுருக்கேன். அல்வா பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா சுருக்கின்னு வந்துடுது. ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், வறுத்த முந்திரி பருப்பு. அடுப்பை அணைச்சிடுறேன். இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் பொடி பண்ணி போடுறேன். கோதுமை மாவு அல்வா வித் வெல்லம் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டாக இருக்கும் அளவெல்லாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸ்வீட் பச்சடி இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முழு நெல்லிக்காயில் ஸ்வீட் பச்சடி பண்ண போகிறோம். ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு, நான் வந்து பருப்பு சுள்ளிக்கு வேக விடுறச்சேயே 2 குழியில் பருப்பு வச்சேன். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாக்கி 2 இருக்கிறதுல இந்த முழு நெல்லிக்காயை வச்சேன். எல்லாமே நல்லா வெயிட்டில் வேக விட்டு எடுத்து இதை வச்சுருந்து திருகி வச்சுருக்கேன். முழு நெல்லிக்காய் இதை வச்சு ஸ்வீட் பச்சடி பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். இதில் இந்த நெல்லிக்காய் ஆட் பண்ணலாம். ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். மஞ்சப்பொடி ஒரு சின்ன பிஞ்ச், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட காரப்பொடி. இது ஸ்வீட் பச்சடி தானே அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்ட், ஸ்வீட் பச்சடி தான். ஆனால் இது வந்து இந்த நெல்லிக்காயோட புளிப்பு, இதோட காரம் எல்லாமே சேர்ந்து வெல்லமும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஜோராக இருக்கும். அது கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ இதால் ஒன்று தான் உங்களுக்கு நெல்லிக்காய் திருகினது இருந்தது. இன்னும் இதால் 1.5 கிட்ட போட்டுக்கோங்க. தண்ணி விட்டுக்கணும். ஸோ நல்லா கொதிக்கட்டும். நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்வீட் பச்சடி தயாராகிடும். ஸோ இந்த நெல்லிக்காயோட ஸ்வீட் பச்சடி பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து நிச்சயமாலுமே இங்கே வந்து குழந்தைலாம் கூட விரும்பி சாப்பிடுவா. இது மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக குழந்தைகள் சாப்பிடுவா. நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைலாமும். நமக்கு அது வேட்டில் வச்சு வேக வைக்கிறது தான் மெயின். இது வேக வச்சு எடுத்துட்டோன்னா திருகிட்டு இது போட்டு பண்ணினோன்னா ஹார்ட்லி 5-10 நிமிஷத்துக்குள்ளே இது தயாராகிடும். ரொம்ப ஜாம் மாதிரி ரொம்ப ஜோராகவும் இருக்கும். அது இது அப்படியே நீங்கள் ஜாம் மாதிரி பண்ணிவிட்டு ப்ரெட்லலாம் கூட குழந்தைகளுக்கு இது பண்ணலாம். சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுத்துடலாம். சமத்தா சாப்பிட்ருவா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்களேன். இதை எடுத்து அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாழைக்காயில் வந்து பருப்பு சுள்ளி பண்ண போகிறோம். இந்த வாழைக்காய் 2 வாழைக்காய் கொஞ்சம் நல்லா ஃபைனாக அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டு, கொஞ்சமாக புளிஜலம் விட்டு அண்ட் மஞ்சப்பொடி போட்டு நல்லா பிசிறி வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே போடலை. உப்பு, மஞ்சப்பொடி அண்ட் புளிஜலம் கொஞ்சம் விட்டு நல்லா பிசிறி வச்சுருக்கேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னாடி கூட இன்ஸ்டன்ட் பருப்பு சுள்ளி பவுடர் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பழசில் இருக்குது. வேணால் கூட நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன். இன்ஸ்டன்ட் பருப்பு சுள்ளியோட இது. அந்த பவுடரை வந்து நல்லா கலந்து வச்சேன். அப்புறம் அதை வந்து நல்லா ஒரு அடை மாதிரி தட்டிட்டு அது நல்லா ஆனதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு 2 பவுடர் பண்ணேன். இப்படி உதிரி உதிரியாக எடுத்து அந்த இன்ஸ்டன்ட் பவுடர் வந்து நல்லா கரைச்சி வச்சேன். ஒரு 1/2 hour ஊறிட்டு அதுக்கப்புறம் அதை அடை மாதிரி தட்டினேன். மொறு நல்லா அடை மாதிரி ஆச்சு.
அதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் பிச்சு போட்டு 2 ஓட்டு ஓட்டினேன். நல்லா அதாவது ஃபுல் ஸ்விங்கில் ஓட்டாதீங்க, பல்சஸ் கொடுத்து எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அழகாக அந்த மாதிரி உதிரியாக வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம பருப்பு உசிலி பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் எல்லோரும் அப்படியே தான் பண்ண போகிறோம் மாமி, எங்கள்கிட்ட அந்த இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிற பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, அளவு என்னன்னு கேட்டேன்னா, நல்லா ஒரு கரண்டி கிட்டக்க துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. இந்த டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5-6 மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு 1.5 hours 2 hours ஊற வைங்க. வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுலேயே பெருங்காயப்பொடி மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அடையாக வேணாலும் தட்டிடலாம். அதை நீங்கள் அடையாக தட்டிட்டு நீங்கள் அதை கொஞ்ச நாள் நிதானமாக அதை ஒரு பக்கம் அதை அடை மாதிரி வாத்துட்டு அது பாட்டுக்கு ஆயின்ட்டுக்கிட்டுன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். அப்படி இல்லையா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேட்டில் வச்சு எடுத்துகிட்டு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை எடுத்து உதுத்து வச்சுக்கலாம். பட் எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை அதுக்கு. ஸோ இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது ஒரு 3 ஸ்பூன் கிட்டக்க எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் கிட்டக்க போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு. பெருங்காயப்பொடி நான் அந்த பவுடர்லேயுமே போட்டிருக்கேன். வாழைக்காய்க்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட வாழைக்காய்க்கு. கருவேப்பிலை, இதில் இந்த சோக் பண்ணி வச்சுருக்கு இந்த வாழைக்காய் போடலாம். 2 வாழைக்காய்க்கு எதுக்கு மாமி 1 டீஸ்பூன் தான் நீங்கள் போட்டிருக்கீள், அவ்வளோ ஜாஸ்தி இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணி இருக்குது பார்த்தியெல்லாம் இதில் போயிடும், கொஞ்சம் தான் இதில் உப்பு வரும். பட் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய், அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி விட்டு பண்ணுங்க. இது வாழைக்காய்க்குன்னு இருக்கிற அந்த கடுப்பு இருக்கும், அது போட்டு பண்ணினேன்னா தான் சரியாக வரும். வாழைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வேகட்டும். அப்புறம் கடைசி அந்த பருப்பு நல்லா உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு 4 திருப்பினோன்னா ரெடி. இது வேகட்டும், பார்க்கலாம். இது ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா பொடியாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியாக வதங்கிடும். ஸோ இதில் வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு இந்த பருப்பு இதை ஆட் பண்ணலாம். ஸோ வாழைக்காய் பருப்பு உசிலி ஜோராக தயாராகிடுது. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். நம்ம பருப்பு உசிலிக்கு அப்புறமா சக்கரவள்ளி கிழங்கு கறி ஒன்று பண்ணுறேன். நான் பண்ணுறேன்னு நீங்கள் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது சௌகரியம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு தான் நான் இந்த எலாபரேட் இதுவே பண்ணுறேன். இது சக்கரவள்ளி கிழங்கையும் நான் அதே மாதிரி நல்லா தோலியோடு வாஷ் பண்ணிவிடுங்க. குக்கரில் வச்சு வேக விடுறதுக்கு பதிலாக இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா இது பண்ணி வேக வச்சு எடுத்துகிட்டு தோலி உரிச்சிட்டு இந்த மாதிரி துண்டுமாக்கினேன்னா நல்லா ஜோராக இருக்கும். அது நீங்கள் குக்கரில் வச்சு விசில் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் அது ரொம்ப வசிஞ்சு போயிடும். இப்போ நம்ம காயாக பண்ணுறச்சு அது நல்லா ஒரு டீப் ரோஸ்ட் ஆகவே ஆகாது, குழன்னு ஆகிடும். அதுக்கு நீங்கள் இட்லி பாத்திரத்தில் தோலியோடு வச்சுடுங்க. நல்லா வேக விட்டு எடுத்துகிட்டு ஆறினப்புறம் தோலியை உரிச்சு எடுத்துகிட்டு துண்டமாக ஆக்கினேன்னா இந்த மாதிரி ஆகும். இது எவ்வளோ மாமின்னு கேட்டேன்னா, நான் 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன். நிறைய இருக்கிறதே இது ஒரு 1/4 கிலோ போகிறோன்னு நான் எடுத்தேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் உப்பு தேவையானது ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். கருவேப்பிலை ஒரு 6, மஞ்சப்பொடி, இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்க யோகாம்பால் சாம்பார் பொடி போடுறேன். சாம்பார் பொடி போட்டு வதக்கல் காயெல்லாம் பண்ணி பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுன்னா அப்படியே கொஞ்சம் டீப் ரோஸ்ட் ஆக விடலாம். மெதுவாக அது பாட்டுக்கு ஆயின்ட்டுருக்கட்டும். எத்தனை நாள் ஆகட்டும் மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் எடுத்துருக்கிறது ஒரு 1/4 கிலோ தான் அப்படிங்கிறதுனால ஒரு
10 நிமிஷம் இருந்தாலே அது டீப் ரோஸ்ட் ஆகிடும். அந்த 10 நிமிஷம் போகிறோம். நீங்கள் நல்லா ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நல்லா ஒரு 15-20 நிமிஷம் டீப் ரோஸ்ட் பண்ணுவோம். இது நல்லா டீப் ரோஸ்ட் ஆட்டும் பார்க்கலாம். ஸோ ஜோராக சக்கரவள்ளி கிழங்கு டீப் ரோஸ்ட் தயாராகிடுது. இதை அடுப்பை அனுப்பிச்சுட்றேன். அடுத்தது பார்க்கலாம். நம்ம வெள்ளை பூசணிக்காய் கூட்டு பண்ண போகிறோம். இது சம்திங் நான் ஆற்றுல எப்பயும் என்ன பண்ணுவேனோ அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ண போகிறேன். கடலைப்பருப்பு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் வேக விட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதில் இது ஒரு 1/2 கிலோ பூசணிக்காய். இது இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். பூசணிக்காயெலாம் ரொம்ப உப்பு தாங்காது. இதுமாரி ஒரு 1/4 டீஸ்பூன் யோகாம்பால் சாம்பார் பொடி போடுறேன். இதுக்கு அரைச்சி வேற விட போகிறோம். நல்லா இது இவ்வளோ போடும். இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி. நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்பு வேண்டாம் அப்படின்னா சனா வேக வச்சு சனாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஜஸ்ட் இது நல்லா வேகட்டும். இதுக்கு ஒரு அரவை இருக்குது, அதுக்கும் ரெடி பண்ணிடலாம். இது வெந்துட்டு அந்த அரைச்சி விட்டதையும் பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணோன்னா ஆயிடுத்து கூட்டு. இது வேகட்டும் பார்க்கலாம். அந்த கூட்டில் ஆல்ரெடி சாம்பார் பொடி வேறு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஒரே ஒரு மிளகாத்தூள் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுப்பட்டுட்டு இதோடு கூட தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் பச்சையாக ஜீரகம். இதை அரைச்சின்னு வந்துடலாம். கூட்டுக்கு சரியாக இருக்கும். கூட்டு அதுக்குள்ளே பூசணிக்காயும் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இது நல்லா கொதித்து வெந்துட்டு இதில் வேக வச்ச துவரம்பருப்பு நான் சேர்க்குறேன். துவரம்பருப்பு சேர்க்க மாட்டேங்கிறவாள்லாம் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் எங்கள் ஆற்றுல சேர்ப்போம்னு சொல்லி நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம். உளுத்தம்பருப்பு வறுத்தோம் இல்லையா, அது மிளகாத்தூள், தேங்காய், ஜீரகம் அரைச்சோம், அதை இதில் விட்டுரும். கருவேப்பிலை போடலாம் ஒரு ஆறுக்கு. கூட்டு நல்லா ஜோராக வெந்தாச்சு. இறக்கி வச்சுக்கலாம். இதை 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். அடுப்பு அனுப்பிச்சுடுறேன். ஒரு அரை மூடி எலுமிச்சை பழம், சின்னதாக இருக்கிற பழம். இது பண்ணிவிட்டு இந்த கூட்டை சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப ஜோராக இருக்கும். இதை உங்களுக்கு ராத்திரிக்கு பலகாரத்துக்கு எதுக்காக தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிறேன்னா கூட வச்சுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. ஸோ இந்த பூசணிக்காய் கூட்டு தயார். அடுத்தாப்பில் மோர் குழம்பு பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போது மோர் குழம்புக்கான காய் வதக்கிக்க போகிறோம். நான் வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு பண்ண போகிறேன். தேவையில்லை எங்களுக்கு, நாங்கள் வெண்டைக்காயெலாம் யூஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவா சேப்பங்கிழங்கு போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு என்ன கறிகா அதுவும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பூசணிக்காய் நம்ம கூட்டாக பண்ணிட்டோம், அதனால் எகெயின் மோர் குழம்புக்கு பூசணிக்காய் போட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கல. ஸோ இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு தான் நான் மோர் குழம்பு பண்ண போகிறேன். ஹோப் உங்களுக்குலாம் ஒன்றும் அப்ஜெக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்காய் எண்ணெய் அது ஒரு 3 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1 வெண்டைக்காய், மஞ்சப்பொடி. இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போடலாம். இது நல்லா வதங்கட்டும். பாக்கியெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் 2.5 பச்சை மிளகாயும் ஒரே ஒரு வத்த மிளகாயும் போட்டிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போடுறேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா 1 ஸ்பூன் பச்சரிசி, ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஜஸ்ட்டு ஒரு 4 தனியா. 4 தனியானா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க போதும். இதெல்லாம் ஊற வச்சுருந்தேன், அதெல்லாத்தையும் மிக்சியில் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பச்சையாக ஜீரகம், தேங்காய் அதே மாதிரி ஒரு 1/4 மூடி கிட்ட இருக்கட்டும் போதும், ஜாஸ்தி வேண்டாம். ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் கிட்ட தேங்காய் வைங்க. நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற மோர் எவ்வளோன்னு கேட்டேன்னா 1/2 லிட்டர்.
இந்த காய் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய். இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன். இஞ்சி, பச்சை மிளகா, ஊற வச்ச துவரம்பருப்பு, அரிசி, தனியா எல்லாமே சேர்த்து அரைச்சா, ஜீரகம் எல்லாம் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சாச்சு. மூர்க்குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். ஏன்னா வெண்டைக்காயில் வேறு நமக்கு போட்டிருக்கோம், அதனால் அதுவே ஜாஸ்தி. நல்லா வெண்டைக்காய் இது மாதிரி தனியாக வதக்கிட்டு போட்டேன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன், இன்னும் புதுசு இல்லை. இருந்தாலும் புதுசாக யாரானு பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு வேணும்னா அது இருக்கட்டும் தான். கருவேப்பிலை இல்லை, ஒரே ஒரு கொதி வந்ததுன்னா போதும். மோர்க்குழம்பு பார்த்தீங்கன்னா ஜோராக தயாராகிடுது. இந்த மாதிரி ஒரு கொதி வருது பற்றியெல்லாம் இப்படி வந்து நல்லா கொதிக்கிறதே 2 தடவை கிளறி விடுங்கோ. ஜோரான மோர்க்குழம்பு தயாராகிடுது. கடைசியாக இப்போ கலந்த சாதம் அண்ட் வடை தான். வடைக்கு வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உளுத்த வடை. இதில் கூட வந்து பச்சை மிளகா, இஞ்சி, வரமிளகா போட்டு உப்பெல்லாம் போடலை, அப்படியே நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இனிமேல் தான் உப்பு பெருங்காயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும், வடை தட்டணும் தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு கலந்த சாதம் வந்து எள்ளு சாதம் பண்ணலாம். எள்ளு சாதம் உங்களுக்கு வேறு ஏதாவது சாதம் பண்ணிக்கிறேன், எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், எதுவாக இருந்தாலும். ஏன்னா காக்காக்கு சாதம் வைக்கிறதே நீங்கள் ஒரு கலந்த சாதம், ஒரு பாயசம், ஒரு வடை இதெல்லாம் வச்சு தான் காக்காக்கு சாதம் வைக்கணும். மாலையபக்ஷ அமாவாசை ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது. அதாவது நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், நம்மள வந்து மாலை அமாவாசை அண்ட் ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசை, தை அமாவாசை இதெல்லாம். ஸோ அந்த இதில் இந்த 15 நாளைக்கு நம்ம பித்ருக்கள்லாம் கீழே இறங்கி வந்து பித்ருலோகத்துலேருந்து யமதர்மராஜன் வந்து எல்லோரையும் கீழே அனுப்புவாராம், போய் உங்களோட ஃபேமிலிலாம் பார்த்துட்டு வாங்க. அதனால தான் இந்த 15 நாளைக்கு எல்லோரும் ஃபாஸ்டிங்லாம் வந்து அனுசரிப்பா. அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி அவளாம் வரா அப்படிங்கிறதுனால தான் அவள் ஆற்றுல வந்து அதாவது திதி இருக்கும் இல்லையா, மத்தியாஷ்டமி இல்லை மகாபரணி இல்லை ஏகாதசி, அது மாதிரி ஏதான ஒரு இதில் வந்துட்டு ஆற்றுல பெரியவா யாரெல்லாம் போயிருக்காளோ அவளோட திதியில் வந்து ஸ்ரார்த்தம் பண்ணுவா. நிறைய பேர் அதை, சில பேர் தினமுமே தர்ப்பணம் பண்ணுறவா இருக்கா. அப்படி பண்ணுறவா வந்து ஸ்ரார்த்தம்னு பண்ண மாட்டா. இது வந்து முக்கியமான ஒரு இது நம்மளோட ஹிந்துஸ் இதில். கண்டிப்பாக எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுவோம். அதனால் இந்த இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுவேன்ட்டு நம்புகிறேன் நான். ஸோ மோர் குழம்பு தயாராகிடுது. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம் நம்ம. ஸோ வடை தட்டுறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதனால் நிறைய தடவை வடைக்கு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம சொல்லிட்டோம். வடை வந்து இந்த நாளில் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு இது, அதனால நான் உங்களுக்கு வடை தட்டி இது பண்ணிட்டேன். ஸோ வடைக்கு உளுத்தம்பருப்போட கூட பச்சை மிளகா, இஞ்சி, பெருங்காயம், அதாவது பச்சை மிளகா, இஞ்சி, உளுத்தம்பருப்பு மட்டும் நல்லா வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறமா வந்து நெய் 1 ஸ்பூன் விட்டு பெருங்காயப்பொடி, உப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணினேன்னா இந்த மாதிரி தளர வந்துடும். நீங்கள் எப்படி வடை மாவு எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து அழகாக ஜோராக வடை போட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாகும். கையில் அப்படி துவச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி சைடில் தண்ணி வச்சுக்கோங்க, வச்சுட்டு எடுத்து போட்டேன்னா ஜோராக வந்துடும். ஆனால் நிறைய பேருக்கு அரைக்கிறதே தண்ணி நிறைய விட்டு அரைச்சிட்டேன் அப்படின்னா அது போண்டாவாக தான் போட வருதுன்னு தப்பே கிடையாது. உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி போட்டு சாப்பிட்ருங்க, அவ்வளோதான். இதில் இப்படி தான் போண்டா ரவுண்டாக விழுந்ததுன்னா போண்டா, அதாவது இப்படி உருளையாக விழுந்ததுன்னா போண்டா, தட்டி போட்டோன்னா வடை, அவ்வளோதான். எல்லாமே உளுத்தம் பருப்பு தான். அதனால ஒன்றும் இது இல்லை. இப்படி வரலையே நமக்கு கவலைப்படாதீங்க. ஆனால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக வடை தட்டை வரும். கிரைண்டரில் அரைச்சா வருமா மாமி அப்படின்னு கேட்டால், கிரைண்டரில் அரைச்சேன்னா ரொம்ப நல்லா வரும், ஆனால் எக்கச்சக்கத்துக்கு எண்ணெய் குடிக்கும். மிக்சியில் வந்து அரைச்சேன்னா அவ்வளோ தூரம் எண்ணெய் குடிக்காது. மிக்சிக்குள்ளே போட்டுட்டு அரைக்கிறதே அது அப்படியே நல்லா ரோல் ஆகிற அளவுக்கு விட்டு நல்லா அரைச்சேன்னா அதோட, அதாவது அந்த மோட்டர் ஓடுற இதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த மாதிரி வரைக்கும் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்தேன்னா அவ்வளோ தூரம் எண்ணெய் குடிக்காது. ஹோப் இந்த டிப்
அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய டிப்ஸ் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணி இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் ஸ்கிப் பண்ணினேன்னா டிப்ஸ் நான் எங்கெல்லாம் சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் உங்களுக்கு இதாகிடும். நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக வேணுமோ அதை பார்த்தேன்னா அந்த இடத்துல டிப்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ வடை ரெடி ஆகிடுத்து. இந்த வடை வந்து எப்படி உள்ளுக்குள்ளெல்லாம் இதாக இருக்குதுன்னு பாருங்கள். கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கூடாக இதாகி வெந்துக்கணும்னா. ஸோ எள்ளு சாத்துக்கு 2 மிளகாத்தூள் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு, வெள்ளை எள்ளு 1 2 3.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது உளுத்தம்பருப்பு போடணுமா அப்படின்னு கேட்டேன்னா அவசியம் அது போட்டேன்னா தான் அரைக்க முடியும் உங்களுக்கு. நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற சாத்துக்கு இது ஜாஸ்தி தான். ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இந்த பவுடர் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா நம்ம ஆற்றுல இருக்கிற மிளகா அப்படி இருக்குது பார்த்தீங்களா, தோசை மிளகா அப்படி இட்லி அதோடய கூட கலந்துட்டுருக்கும். இன்னும் கொஞ்சம் எள்ளு வாசனையாக நல்லா ஜோராக இருக்கும். என்ன இதில் உப்பு இருக்காது, கொஞ்சம் உப்பு வேணால் ஆட் பண்ணிவிட்டு அதோட கூட ஆட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்ட்ராவாக பொடி இருந்துடுத்துனா எள்ளு சாதமுமே நிறைய தடவை நம்ம பண்ணி போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து இன்னையோட ஒரு ஃபுல் மீலில் அது ஒன்றுன்றதுனால அதை எடுத்துட்டுருக்கேன். போன தடவை எப்போயோ ஒரு தடவை ஃபுல் மீல் பண்ணுறதே கருவேப்பிலை சாதம் பண்ணியிருந்தேன். அது எல்லோரும் ட்ரை பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்ல செவக்கிறது தான் கணக்கு. எள்ளு வந்து படபடன்னு வெடிச்சிருக்கும். ஸோ இது அடுப்பை அடைச்சிடுறேன். இது வந்து பவுட்ரு பண்ணின்னு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ எள்ளு சாதம் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் கிட்ட விடுங்க. 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு தாளிச்சிக்கிறேன், உளுத்தம்பருப்பு போடுறேன் அப்படின்றதுலாம் உங்களுடைய சௌரியம். நான் வந்து சும்மா ஜென்ரலாக அப்படின்னா அந்த பொடியிலேயே நிறைய உளுத்தம்பருப்பு இருக்குங்கிறதுனால அப்படியே தான் நான் இது பண்ணுறேன். முந்திரி பருப்பு போட்டுட்டேன்னா நல்லாயிருக்கும். தேவைப்பட்டவோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை அடுப்பு அணைச்சிடுறேன். பச்சரிசி சாதம், சாத்துக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் போடுங்க. நம்ம வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, எள்ளு உளுத்தம்பருப்பு மிளகாவத்தூள். எள்ளு சாதமும் தயாராகிடுது. ஹோப்ஃபுல்லி இந்த எலாபரேட் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. யாராலெல்லாம் எது முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. எல்லாம் பண்ணணும்னு இது இல்லை. உங்களுக்கு முடிஞ்சது, உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு எல்லோரும் ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.